நடைமுறைகளில் முன்னேற்றம் மிகவும் சிறந்த முறையில் நடக்கிறது என்றால் அங்கு ஏதோ தீது உள்ளது என்பதை நீ உணர்தல் அவசியம். நம்மளோட நடைமுறையில வந்துட்டு முன்னேற்றம் எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க ஏதோ ஒரு தீது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்றது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. நீ தோற்கடிக்கப்பட முடியாதவன் என்றில்லை. நீ என்றில்லை. அதிர்ஷ்டம் உனக்கு வெற்றியை தந்தது என்பதை நீ நம்பினால் அதன் உடன்பிறப்பான இடர்பாட்டையும் நீ நம்பியாக வேண்டும். பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு நம்மள தோற்கடிக்க முடியாது அப்படின்னு என்றுமே கிடையாது சரிங்களா. அதிர்ஷ்டம் தான் நமக்கு எல்லாமே தருது அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அதுக்கு கூட இருக்கிற இடர்பாட்டையும் நம்ம கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய இடர்பாடு கன நேரத்தில் உன்னை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். நம்ம அதிர்ஷ்டம் எல்லாமே தந்துடுச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து அது கூட இருக்க இடர்பாடு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நம்மள தலைகீழ புரட்டி போட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆம், அதிர்ஷ்டத்தின் எதிர்முனை இடர்பாட்டிலும் அதே மாதிரி நிலைதான். இடர்பாடு என்பது ஒரு மோசமான ஆசான். அது மேதைகளையும் கவர செய்து அவர்களையே தங்கள் முடிவுகள் மிகவும் மோசமானவை என்று நினைக்க வைக்க கூடியதாகும். இடர்பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றோம்னா அது வந்து ரொம்ப மோசமான ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா மேதைகள் பெரிய பெரிய மேதைகள் அவர்களையே வந்துட்டு நம்ம எடுக்கிற முடிவு தப்புதான் அப்படின்னு அது இடர்பாடு வந்து நினைக்க வச்சிடுமா. அத்தகைய தோல்விகள் இடர்பாடு ஏற்படுத்திய மோசமான விளைவுகளின் பிம்பங்களே ஆகும். அப்படி தோணும் பொழுது அவங்க எடுக்கிற முடிவு வந்துட்டு அதுல இருந்து தோல்வி வந்துச்சுன்னா அது வந்து இடர்பாடுகள் ஏற்படுத்திய பிம்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தோல்வியின் பொழுது நம் கடைபிடிக்கக்கூடிய தந்திரம் ஒன்று உள்ளது. அப்படி தோல்வி வரும் பொழுது நம்ம கடைபிடிக்கிற ஒரு தந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் எதிர்கொள்ளும் சில மோசமான முதலீடுகளும் நம் அடையாத சில இலக்குகளும் நம்முடைய பொருளாதார வாழ்வு நிலையை முழுமையாக ஒழிக்க இயலாதபடியான சூழ்நிலையை உண்டாக்கி கொள்வதுதான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதிர்கொள்ற மோசமான முதலீடுகளும் நம்ம அடையாத சில இலக்குகள் இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்முடைய பொருளாதார வாழ்வுடைய முழுமையை ஒழிக்க முடியாத மாதிரி நம்மளோட சூழ்நிலையை நம்ம தான் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான சூழ்நிலை மீண்டும் நமக்கான நேரும் வரை நம்மை பாதுகாக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டாக்கிக்கிட்டோம்னா நமக்கான நேரம் வர வரைக்கும் அது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அதிர்ஷ்டத்தை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து கொண்டாடுகிறோமோ அதே அளவிற்கு இடர்பாடுகளையும் நாம் எதிர்கொள்ளுதல் வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்தா சந்தோஷப்படுறோமோ அதே அளவுக்கு இடர்பாடுகள் வந்தா நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இடர்பாடுகளை எதிர்கொண்டு அவற்றை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மை நாமே மன்னித்து விட்டு அந்த சூழலில் இருந்து அகற்றி விடுவதே முக்கியமானது. அப்படி நம்ம இடர்பாடு வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம மன்னிச்சுட்டு அந்த சூழல்ல இருந்து நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை தீயதாகவும் இல்லை. எதுவுமே பாத்தீங்கன்னா பார்க்கும் பொழுது நல்லதா அது ஒரு பொருள் எடுத்துட்டு அதுல நல்லதாவும் இருக்காது கெட்டதாவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது நம்ம அதிர்ஷ்டத்தை பெருக்கி இருவேறு மனிதர்களை கொடுத்து பார்க்கலாம். ரீடர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் இடர்பாடுகளும் பத்திதான் பார்த்தோம். இதுல என்ன புரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வருதோ அதிர்ஷ்டம் வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி இடர்பாடுகள் வரும்பொழுதும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். உடைஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம வந்துட்டு நமக்கு லைஃபுக்கு தேவையானதை வந்து பறந்து வெளியில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கிட்ட இருந்து நம்ம அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எடுக்க கூடாது. பொதுவான இடத்துல இருந்து நமக்கான தேவையை நம்ம எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டம் வரும்போது சந்தோஷப்படுத்தி இடர்கள் வரும்போதும் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கிரேஸ்மேரி சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். மீனா சிஸ்டர் ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா பேசிருந்தீங்க சிஸ்டர். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஓகே
ஓகே சிஸ்டர். ஓகே லீடர்ஸ், நம்ம வந்து இன்னைக்கான டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ அதிர்ஷ்டமும் இடர்பாடும் அந்த டாபிக்ல தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகாவே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. எதுவுமே வந்து மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க மீனா சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், அழகா பேசியிருந்தீங்க சிஸ்டர். அந்த அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம லைஃப்ல ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு லைஃபா இருக்கட்டும், அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அதிர்ஷ்டம் வரல, அதுல வந்து ஒரு இடர்பாடு வருது, ஒரு இடைஞ்சல் வருது, அதுல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். நம்மளுடைய வெற்றி என்பது ஒரு அதிர்ஷ்டத்தினால வருது. நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுப்பா, நம்ம இதுல வெற்றி பட்டுட்டோம்ப்பா, நம்ம இதுல சூப்பரா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அதிர்ஷ்டத்தினாலதான் நடக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா இடர்பாட்டுனாலயும் அது நடந்தது, இடர்பாடு வருது, அதையும் நான் ஃபேஸ் பண்ணணும். அந்த இடர்பாடு குறித்து உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அதிர்ஷ்டமும் இடர்பாடும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து டாபிக்ல நம்ம என்ன பார்த்தோம், நேத்து வந்து எந்த டாபிக்கோடு முடிச்சோம் அப்படின்னா, ஆதரவற்ற நிலையில் பிறந்தவர்கள் நீ வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பவன் தான், அந்த வெற்றியை நீயே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவான். இருந்தாலும் எல்லா வெற்றியும் கடினமான உழைப்பில் உண்டாவதில்லை. எல்லா வெற்றியும் நம்ம சக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சக்சஸ் பண்றது உழைப்பால மட்டும் தான் உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதிர்ஷ்டத்தினாலையும் ஒரு வெற்றி என்றது நடக்குது. அப்போ உழைப்பினால உண்டாவது கிடையாது என்பதையும், எல்லா தோல்வியும் பொறுப்பற்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால் உண்டாவதில்லை என்பதையும் உணர்ந்து கொள். ஒருத்தவங்க வந்து ஒரு தோல்வி ஆகுறாங்கன்னா அது அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலதான் அவங்க சோம்பேறி ஆவாங்க அப்படின்னும் கிடையாது என்பதையும் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை பற்றியும் நம்மளை பத்தியும் நம்ம மதிப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த மதிப்பிடும் போதெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயத்த நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ மற்றவங்களை நம்ம மதிப்பிடும் போதும் இல்ல நம்ம ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு விஷயத்த நாம வந்து மதிப்பிடுறோம். இவங்க வந்து சக்சஸ் பண்றாங்க, இவங்க வந்து அதிர்ஷ்டத்தினால்தான் இவங்க சக்சஸ் பண்ணிருப்பாங்களா, இல்ல இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இவங்க வந்து சரியாவே பண்ணல, இவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா ஒரு வேலையை செய்வாங்க, அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலதான் இவங்க இப்ப தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் மதிப்பிட கூடாது. அதுதான் நேத்தோடு நம்ம முடிச்சோம். சோ நேத்து பிரியங்கா சாரும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சோ இன்னைக்கும் வந்து அதோட தொடர்ச்சியா வந்து இந்த அதிர்ஷ்டமும் இடர்பாடும் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான என்னென்ன கருத்துகள் இருக்கு, என்ன இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் என்ன, இது இரண்டுத்தையும் வச்சு பிசினஸ் எப்படி பண்றாங்க சொல்லிட்டு நிறைய பேர் உதாரணமா வந்து சொல்லின்றாங்க. பில்கேட்ஸா இருக்கட்டும், பால் ஆலனா இருக்கட்டும், இப்போ சிஸ்டர் படிச்சவங்களா இருக்கட்டும், பில் டெரிக் ஸ்பீன் ஆலன், சோ அவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த அதிர்ஷ்டம் இடர்பாடு ஃபேஸ் பண்ணி அதை தாண்டிதான் அவங்க வாழ்க்கையில அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வராங்க. இவ்வளவு பேரை வந்து அவங்க எடுத்துக்காட்டாகவும் சொன்னாங்க. சோ பாருங்க, நிறைய பேர் வந்து மிக பெரும் நிறுவனத்தின் தலைவர்கள்லாம் வந்து பெரும் பெரும் தோல்விகளை சந்திச்சவர்கள் தான். ஒரு உயரத்துல ஒருத்தங்க போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சாதாரணமா போனவங்க கிடையாது. இது நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா புரிஞ்சுக்கணும். ஒரு உயரத்துல நம்ம போகணும் அப்படின்னா கூட, இல்ல ஒரு உயரத்துல யாராச்சும் ஒருத்தவங்க போய் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க சாதாரணமா போகவும் முடியாது, சாதாரணமா அவங்க போகவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டிதான் அவங்க அந்த மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், இவங்க அந்த உயர்ந்த இடத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை குறிச்சு நம்ம இத ரிசர்ச் பண்ணோம், இதை நம்ம ஆராயணும். அவங்க எப்படி போயிருப்பாங்க, அந்த தோல்விகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப மிகநிலை மோசமானது. அந்த ஆராய்வது என்பது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவங்க மேல போன அந்த உயரம், அந்த கஷ்டத்துல நம்ம போய் ஆராயும் போது அது ரொம்பவே ஆபத்தானதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நிறைய பேர் வந்து அந்த பிணைஞ்சிருக்கும் இடியாப்ப சிக்கல்கள், அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்களா இருந்திருக்கும் பாருங்க, இடியாப்பத்தோடு கம்பேர் பண்றாங்க. அப்போ சிக்கல்கள்ன்றது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிர்ஷ்டம் இடர்பாடு ஆகியவற்றின் மிகநிலை வந்து வெளிப்பாடுகளாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு முறையும் இந்த இரண்டு வார்த்தைகளையும் வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதிர்ஷ்டம் இடர்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த அதிர்ஷ்டம் இடர் இந்த ஆகியவை வந்து பரந்த நிலைப்பாடுகள் தான் ஆராய முடியும். சோ மீனா சிஸ்டர் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. சோ பரந்த நிலைப்பாடுகளை தான் அதை வந்து ஆராய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ எந்த அளவிற்கு
பொதுவானவையோ அந்த அளவிற்கு அவை நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தவைகளாக கூட அமையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 14 முதலீட்டு வெற்றிகளை அவர் வந்து நம்ம அப்படியே பின்பற்றுறதன் மூலியம் சரியான வழி ஆகாது. நம்ம அதை ஃபாலோ பண்றோம்னா அது சரியான வழியா இருக்காது. ஏன்னா பஃபெட்டின் வழிமுறைகள் அவரது அதனுடைய அதிர்ஷ்டம் பொறுத்த மிகநிலை வெளிப்பாடுகள். சோ ஏன்னா அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றோம்னா அவருக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அவரு அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமா தான் அவரு வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம என்ன பண்றோம், அவரு வெற்றி பெற்றத நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஃபாலோ பண்ணாலும் அது நம்ம தோல்விதான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிர்ஷ்டத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அது ஒரு சாத்தியமற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதிர்ஷ்டத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு சாத்தியமற்ற செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர்களுடைய காலத்தை வந்து கட்டுப்பாட்டில வச்சு கொள்ளுகிறாங்க. சோ வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க என்பதை நாம் உணர்தல் என்றது ரொம்பவே அவசியம். நம்ம உணர்ந்து கொள்ளணும். சோ இந்த இயல்பான படிப்பினையை நாம் கற்பதே நமக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கற்கணும். இதெல்லாம் நம்ம கற்பதுதான் வந்து நமக்கு உதவியா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வரலாற்று வல்லுநர் ஃபிரெடரிக் லீவிஸ் அவரை பத்தி தான் வந்து இங்க சொல்றாங்க. அவர் வந்து எப்படின்னா ஒரு சராசரியான இயல்பு நிலையை கொண்ட அமெரிக்கரின் வாழ்வியலை குறித்து விவரித்துள்ள ஒரு மனிதர். அமெரிக்க வாழ்வியலை குறித்து அமெரிக்கால எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத சொன்ன ஒரு கருத்து சொன்ன ஒரு மனிதர் தான் இந்த ஃபிரெடரிக் லீவிஸ் அலன். இவர் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து அமெரிக்கா வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வந்து எத்தகைய மாற்றங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க உட்பட்டாங்க, எப்படியான பணிகளை வந்து அவங்க மேற்கொண்டாங்க, எப்படிப்பட்ட இரவு உணவை வந்து அவங்க உட்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரவுகளை வந்து ஆராய்ந்து தந்துள்ளவர் தான் இந்த ஃபிரெடரிக் லீவிஸ் ஆலன். இவரை பத்தி ஏன் குறிப்பிடுறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வார்த்தையை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு புக்லிங் செக்ஷன்ல ஒரு வார்த்தையை படிக்கிறேன்னா ஒரு மனிதரை பத்தி அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த மனிதர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். இவர் என்ன பண்றாரு, என்ன ஆராயிறாரு, என்ன ஆராய்ச்சி அவர் மேற்கொள்றாரு அப்படின்னா அமெரிக்கர்களை பற்றி தான் அவர் அந்த ஆராய்வை வந்து மேற்கொள்றாரு. அப்போ மிக நிலையில் உயர்வை அடைந்த சிலரின் செய்திகள் குறித்து ஆராய்ந்து கொண்டிருப்பதை தவிர இது போடு பரந்த நிலையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளை நாம் நமக்கு உரித்தான படிப்பினையாக கொள்வது சிறந்ததாகும். ஒரு சிலருடைய வெற்றியை தான் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அப்ப நிறைய பேர் ஒரு பரந்த நிலைப்பாட்டுல வந்து ஒரு மிக நிலையில் உயர்வை அடைந்த மத்தவங்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதை ஆராயறதே கிடையாது. அதை நம்ம ஆராய்ஞ்சோம், அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த முடிவுகளை நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த செயல் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ பில்கேட்டும் வந்து ஒரு முறை வந்து சொல்லி இருக்கிறாரு. சோ வெற்றி என்றது வந்து ஒரு மோசமான ஆசான். ஆசான்னா யாரு, நமக்கு குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆசான். அவருக்கு வெற்றி என்பது ஒரு மோசமான ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. சோ வெற்றி வந்து எப்பவுமே நம்ம வந்து விட்டுடக்கூடாது, அது வந்து நம்ம கிட்ட இருந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்க வைக்கும் அளவுக்கு சில மேதைகளை கவரக்கூடியது. பெரிய பெரிய மேதை எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒரு கவரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நமக்கு நடைமுறையில வந்து முன்னேற்றம் வந்து மிகவும் சிறந்த முறையில் நடக்கிறது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தீது உள்ளது என்பதை நாங்க உணரணும். அது உணர்துன்றது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ தோற்கடிக்கப்பட முடியாதவன் என்று கிடையாது. நம்மள யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படிதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடையாது. அதிர்ஷ்டம்தான் உனக்கு வெற்றியை தந்தது என்பதை நீ நம்பினால் அதன் உடன்பிறப்புகளையும் இடர்பாட்டையும் நீ நம்பியாக வேண்டும். நம்ம வந்து இப்ப அதிர்ஷ்டம் வந்துச்சுப்பா அதனாலதான் வெற்றி பெற்ற நான் நம்புறோம். ஆனா அந்த இடர்பாடு கூட இருக்கிற இடர்பாடுனால நம்ம வந்தோம். அந்த இடர்பாடுகளே நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பணும் அப்படின்னா இடர்பாடையும் சேர்ந்து நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நன்மை வருது, ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னா அதை ஏத்துக்கிறோம். ஆனா ஒரு இடைஞ்சல் வருது, கூட ஒரு இடர்பாடு வருதுன்னா அதை நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. அப்ப நீங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம என்ன சொன்னோம், அதிர்ஷ்டமும் இடர்பாடும் இரண்டும் உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ ஒன்று நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றொன்றையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அத்தகைய இடர்பாடு கன நேரத்தில் உன்னை தலைகீழாய் புரட்டி போயிடும். ஆமா, இடர்பாடுன்னா இடைஞ்சல் வருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடர்பாடு எல்லாம் உங்களுக்கு வரும்போது சில சமயம்
சமயம் நீங்க தலைகீழா கூட உங்களுக்கு புரட்டி போட்டுரும் உங்க லைஃப, அந்த மாதிரி கூட வரும். ஆனா நீங்க அதிர்ஷ்டத்தை ஏத்துக்கிற மாதிரி இதையும் நீங்க ஏத்து அதை தாண்டி நீங்க போங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு இடர்பாடு வருது அப்படின்னா அந்த இடத்துல அதை நல்லா யோசிச்சு அதை அறிஞ்சு அந்த முடிவை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு நீங்க தாண்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மீனா சிஸ்டர் ரொம்ப 8% மீனா சிஸ்டர் ரொம்ப கிளியரா வந்து இன்னைக்கான மீட்டிங் வந்து எடுத்து கொடுத்திருந்தீங்க சிஸ்டர். ரொம்ப அழகா கிளியரா புக் ரீட் பண்ணிருந்தீங்க, அதுக்கு மீனிங்குமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். இன்னைக்கான மீட்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான மீட்டிங்ல என்ன புரிஞ்சுதோ அதை ஃபீட்பேக்கா உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க லீடர்ஸ். தேங்க்யூ சோ மச். நம்ம மீட் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்.